தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை மெய்யினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அகவல். அதுவே இங்கு நீயாய் இருக்கின்றது அவர் அனுபவம். அதுவே இங்கு நீயாய் இருக்கின்றது அவர் அனுபவம். இயற்கையில் என்றும் எங்கும் இருப்பது அகண்ட அன்பு ஜோதி எனும் அனாதி சத்துண்மை மெய்ப்பொருள் ஒன்றே. இயற்கையில் தான் மாட்டே தன்னந்தனியாய் உள்ள அந்த ஒரு தனி ஒரு உண்மையை இரண்டாகவோ பலவாகவோ கூறு போட முடியாது. ஒன்றே சிவம், அன்பே சிவம் ஆதலால் அகண்ட வெளிமுற்றும் நிறை உண்மை கொண்டு என்றும் பரிபூரணராய் நிலைத்துள்ளவர் கடவுள். எனினும் அவ்விடத்தில் ஆரம்பம் ஏதுமில்லாத காலந்தொட்டு அருள் தன்மை வெளிப்படாமல் அனுபவம் இன்றி இருப்பின் பயன் வெளிப்படாத பாழ்நிலையில் இருந்து வந்திருக்கின்றார் கடவுள். அவர் தன்னுடைய தன்மையாகிய அருளால் என்றென்றும் தன் நிறை உண்மையை அருளால் யாவுமாய் சர்வ வல்லபத்தால் விளக்கம் செய்து கொண்டு அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்னும் ஆன்மா, ஜீவன், மனம், புலன்கள் ஆகிய சதுர் உணர்வு நிலை கொண்டு தான் ஒரு தானாய் தானே தானாய் மனித வடிவில் தன்னைத்தானே அனுபவித்து கொண்டு வாழ வரும்போது நான் என்ற வண்ணம் கொண்டு தன்னையே நாமாக்கி நிகழ்த்தி இங்கு நீயாக வந்து விடுவது அதன் இயற்கை. ஏனெனில் தானான கடவுளுக்கு அருள் அனுபவ வாழ்வுக்கு நான் தேவை. அதாவது நான் என்ற உணர்வு ஆகிய துவாரத்தின் வழிதான் சச்சிதானந்த அனுபவம் உண்டாகின்றது. நீயின்றி நான் இல்லை, அதுபோல் நானின்றி அவன் இல்லையாம். ஒன்றான கடவுளாம் இயற்கை உண்மை மெய்ப்பொருளுக்கு நீ வேறாக இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. அயலாய் இருக்கும் உணர்வை நீக்கு. அதுவே இங்கு நானாய் இருத்தல் அவர் அனுபவமே. இனி நான் எனது என்ற இருள் தற்போதம் ஆகிய செருக்கு அறுத்து அது சிவமும் கருணையுமாய் தங்கும் அற்புத சிற்றவையாம் நீ. நன்றி. சுவாமி சரணானந்தா.